தொடர்ந்து நாம நடிகர் விஜய விமர்சனம் பண்றோம் அப்படிங்கிற கருத்தை வந்து நெறைய பேர் சமூக வலைதளங்கள்ல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விமர்சனம் பண்றதுக்கு தகுந்தா மாரி அடுத்தடுத்து சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நேத்து பாத்தீங்கன்னா, நடிகர் விஜய் வந்து வருமான வரி ஏய்ப்பு செய்ததற்காக அவருக்கு வந்து அபராதம் போட்டிருக்கிறாங்க. அதாவது 2015ஆம் ஆண்டு புலி திரைப்படத்துல நடிக்கும் பொழுது அவர் வீட்ல ஒரு ஐடி ரெய்டு நடக்குது. ரெய்டு நடக்கும் பொழுது அந்த படத்துக்கு வந்து அவர் வந்து 15,00,00,000 செக்கா சம்பளம் வாங்கியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 4,50,00,000 5,00,00,000 கேஷா வாங்கியிருக்கிறாரு. இந்த கேஷ் போர்ஷன வந்து அவர் டிக்ளேர் பண்ணாம விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த வருஷம் 2016, 17 பினான்சியல் இயர்ல அவர் வந்து தன்னுடைய இன்கம் டாக்ஸ ஃபைல் பண்ணும்பொழுது, அதுல கிட்டத்தட்ட 15,00,00,000 கணக்கில் வராத பணத்தை வந்து அவர் காமிக்கிறாரு. அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 15,00,00,000 நீங்க கணக்குல காட்டல. அப்ப அதுக்கு 10% அபராதம்னு 1,50,00,000 நீங்க கட்டணும். அப்படின்னு சொல்லி விஜய்க்கு 2022ஆம் ஆண்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ விஜய் இத கோர்ட்ல கன்டெஸ்ட் பண்றாரு. என்ன சொல்லி கன்டெஸ்ட் பண்றாரு? நான் என் வருமானத்த கணக்குல காட்டிட்டேன். அப்படின்னு சொல்லி அவர் கன்டெஸ்ட் பண்ணல. ஆமா, எனக்கு வந்த வருமானத்த நான் கணக்குல காட்டல. அதற்கு நான் இன்கம் டாக்ஸ் கட்டல. நான் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்கேன். ஆனா அப்படி நான் செஞ்ச வரி ஏய்ப்புக்கு கால தாமதமாக இன்கம் டாக்ஸ் எனக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. 2016, 17 பினான்சியல் இயர்ல நடந்ததுக்கு லா படி நீங்க பாத்தீங்கன்னா வித்தின் 2 இயர்ஸ் நீங்க வந்து எனக்கு இந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும். ஆனா நீங்க கால தாமதமா 2022ஆம் ஆண்டு தான் நீங்க அனுப்பியிருக்கீங்க. அதனால இந்த 1,50,00,000 நான் கட்ட மாட்டேன் அப்படின்னு இன்கம் டாக்ஸ்க்கு எதிரா ஹைகோர்ட்ல போய் இவர் அப்பீல் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லுது? ஒரு ரெய்டு மூலமாக கணக்குல வராத வருமானம் இருக்கு அப்படிங்கறத நாங்க கண்டுபிடிச்சோம். அதனால இதற்கு வந்து இந்த டைம் ஸ்டிபுலேஷன் வொர்க் அவுட் ஆகாது. எப்ப வேணா நாங்க வந்து இவருக்கு நோட்டீஸ் அனுப்பலாம். அந்த அடிப்படையில தான் நாங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்கோம். 15,00,00,000 வருமானத்த இவர் கணக்குல காட்டல. அதனால அதுக்கு 10% 1,50,00,000 இவர் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கோர்ட் ஃபர்தரா இதுல வந்து ஹியரிங் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்க போறோம். இந்த செய்தி தான் நேத்து சமூக வலைதளங்கள்ல எல்லாம் வைரல் ஆயிட்டு இருக்கு. இதே மாதிரி ஒரு விஷயம் தான் 2021ஆம் ஆண்டும் நடந்தது. அதாவது 2012, 13ல விஜய் வந்து ரோல்ஸ் ராய்ஸ் அப்படிங்கிற லக்ஸரி கார வாங்குறாரு. அப்பவே அதோடைய விலை வந்து கிட்டத்தட்ட 6, 7 கோடி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன்.